வாசனை சூப்பராக இருக்குது. என்ன காமிச்சிருக்கேன் வாசனை சூப்பராக மூக்க தொலைக்குதா. அதிரசம் வந்து அதிரசம் செய்கிறோம். எப்பயுமே வந்து இப்படி கம்மி எப்பயுமே வந்து நம்ம அதிரசம் வந்து வருஷம் வருஷம் வந்து நோன்பு இருக்கிறவங்க செய்வாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்லா செய்வோம். ஒரு வாட்டி வந்து பாகு எடுக்கும் போதில் ஏதாவது பிரச்சனை வரும், இல்லைனாக்கா அதிரசம் சுடும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து நான் வந்து எப்பயுமே வந்து அதிரசம் செய்யும் போதோ சரி பாகு எடுக்கும் போது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடும், வராது. டக்குன்னு ஒரு ஆர்வக்குளரா என்னன்னு தெரியாது. நமக்கு வந்து அந்த அதிரசம் பாவை எடுத்து வச்சுருவோம். நம்ம நோன்பு எடுக்க போகிறோம். அதிரசம் சுடும் போது பிரிஞ்சு போயிடும், வரவே வராது. ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவு வந்து இப்படி தான் இருக்கும் மாவு. அதை வந்து நம்ம இப்படி தட்டணும். தட்டி எடுத்து எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கும்போது போடணும். போட்டு உப்பி வருது பார்த்திங்களா? உப்பி வரும்போது அதை அப்படியே பார்த்து திருப்புனா பூரி மாதிரி வரும் இல்லையா? அப்போ அதை அப்படியே எடுத்து பூரி மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக கரெக்டான பாகு பதத்தில் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்படி அழுத்தி எண்ணெயை வந்து ஓரளவு எடுக்கணும். ரொம்ப எடுத்துட்டோம்னாக்கா உள்ளெல்லாம் வந்து அம்மிங்கி உள்ளக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ வந்து அதிரசத்தை நம்ம வந்து போட்டதுமே வந்து உப்பி வரணும். போட்ட உடனே உப்பி பூரி மாதிரி வந்துச்சுன்னா பாகு பதம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு, மாவு பச்சை அரிசிக்கு 750 கிராம், 3/4 கிலோ வெல்லம் எடுக்கணும். 750 கிராம் கூட வந்து அரிசி மாவு வந்து நம்ம ஒரு 2 பிடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட குறையா இருக்கும். நம்ம வாங்குகிற அரிசி கொஞ்சம் உபரி ஆகலாம், இல்லைன்னா அதே அளவில் இருக்கலாம். ஒரு 2 பிடி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அரைச்சிட்டு வந்து சுக்கு ஏலக்காய் 2த்தையும் அரைச்சிட்டு அது நல்லா ஜலிச்சிடணும். மாவு வந்து மிஷினில் வாங்கிட்டு வந்து மாவையுமே ஜலிக்கணும். ஏன்னாக்கா மாவு அரைக்கும் போது வந்து கொஞ்சம் வந்து சேமியாவாக வரும். சேமியாவாக வந்துச்சுன்னா அப்படியே போட்டுனா ஒரு மாதிரி இருக்கும். சுக்கு ஏலக்காவுமே வந்து நமக்கு போடும்போது வாயில் தட்டுப்படும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. நான் வந்து ஜலிச்சிடுவேன். ஜலிச்சிட்டு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு வெல்லம் நல்லா இடிச்சிட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். பாருங்கள், பூரி மாதிரி உப்பி வந்துடுச்சு. இதை வந்து பார்த்து திருப்பி போடணும், இல்லைன்னா நம்ம கையிலே பட்டுடும். இப்போ அப்படியே எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். இது எல்லாமே வந்து எனக்கு ஸ்லோ பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த மாவு வந்து நம்ம வெல்லத்தை போட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக சால்ட் போட்டுடணும். அதிலே போட்டு நல்லா கொதி வரணும். கொஞ்ச நேரத்துலேயே பாவு வந்துடும். அதை தண்ணியில் போட்டு எடுக்கும்போது நல்லா வந்து உருட்டையாக வர அளவுக்கு நம்ம எடுக்கணுன்னாக்கா மேலே இருக்கிற அதிரசம் சுடும் போது மேலே இருக்கிற இடம் என்ன ஆகுமே, அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு லேயர் தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஹார்டாக வந்துடும். 2 நாள் ஆனாலும் அப்படியே முறுக்கு மாதிரி மேலே மொறுமொறுன்னு இருக்குமே கண்டி சாஃப்டாக ஆகாது. அதை வந்து நல்லா வந்து அந்த கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அது கொதி வந்து பாகு எடுக்கும் போது நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கும் போது உருட்டி எடுத்தோன்னா அது உருளணும், கரையாமல் உருண்டு அது திக்காக நிற்கணும்னு இல்லை. உருண்டுச்சு இப்படி எடுத்து உருளுதுனாலே உடனே நம்ம மாவை போட்டுடலாம். அது உருண்டு அப்படியே நின்றுன்னு அதுக்குள்ளே அந்த பாவு வந்து அதிகமாக வந்து அந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டைம் எடுத்துச்சுனாக்கா கொஞ்சம் நேரம் நடுவு பாவு முத்திரும், ஒரு மாதிரி ஆகிடும். நான் எடுத்தது வந்து மாவு ஃபஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டேன். நான் நெய்யை ஊற்றி
நல்ல மாவெல்லாம் போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் நெய்யை போட்டு மேலே போட்டு தட்டி விட்டுட்டேன். எதனால அந்த மாதிரி பண்ணுறோன்னாக்கா அந்த சூட்டுக்கு அந்த வெல்லம் இன்னும் இறுகாமல் இருக்கும். இருக்குச்சுனாக்கா நமக்கு வந்து ஸ்டவ்வில் இருந்தும் ஊற்றிடும் பாகு. இது சூட்டில் கலரும் போது அந்த சூட்டுக்கு பாகு இறுகிடும். அப்போ நம்ம சுடும் போது என்னவும் மேலே இருக்கிற லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது வந்து சாஃப்டாக இருக்காது. இதுதான் வந்து சீக்ரெட். இது நம்ம கடையிலலாம் போனோம்னாக்கா நெய் ஊற்ற மாட்டாங்க, எண்ணெய் தான், எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. இப்போ மாவு வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ நல்லா எடுத்து பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி தட்டிட்டு ஸ்டவ்வும் வந்து ஸ்பீடாக வச்சுக்கணும். எப்போ நம்ம அதிரசம் போடும் போதும் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, எண்ணெய் காயாமல் இருக்கக்கூடாது. எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில், சப்போஸ் எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா போட்டது வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு ஒரு மாதிரி ஓட்டையாகி ரொம்ப ஹார்டாகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா போட்டதும் உப்பி மேலே வந்துடும். மறுபடியும் ஒரு திருப்பி உடனே எடுத்துடலாம். மேலே சாஃப்டாக அந்த வந்து துணி மாதிரி ஒரு லேயர் வரும், இல்லைனாக்கா வந்து ஹார்டாகிடும். இப்போ வந்து காஞ்சிச்சு, நிறைய வாட்டி போட்டுட்டோமே விடு. இப்போ இது போட்டதான் எவ்வளோ அழகாக பூரி மாதிரி வந்துச்சு பாருங்கள். உடனே வந்து எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். இதை செய்யறதுக்கு இந்த எண்ணெயை அமுக்கத்துக்கு வந்து உட்டுலேயே வந்து நல்லா வச்சுருப்பாங்க. இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஒரு சுற்றி ஒரு தட்டு மேலே வச்சுப்போம். அதை எண்ணெயெல்லாம் இறுகிடும், உடனே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகுது. இப்படியே எடுத்தோமா, இப்படி ஒரு 2 அழுத்தணுமா, அதிரசத்தை இப்படி போட்டோமா, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அதிரசம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ட எடுத்துட்டு வா, கிட்ட வா. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்க. இது ஒரு 5 hours ஆச்சுனாக்கா ரொம்ப சாஃப்டாகிடும். உடனே போட்டு மூடி வைக்கக்கூடாது, நல்லா திறந்து வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாகிடும். உள்ள மாவு வேகலைன்னே சொல்ல முடியாது, நல்லா வெந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான அதிரசம் இன்றைக்கி செஞ்சாச்சு. இந்த அதிரசம் இங்கேருந்து ஊருக்கு போக போகுது. ஸோ வந்து அதுக்கோசம் செய்கிறோம். முகேஷுமே ரொம்ப பிடிக்கும். முகேஷ் வந்து எப்படியும் சாப்பிடுவான். நிறைய சாப்பிடாதீங்க, வயிறு வலிக்கும், வயிறு சரியில்லாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.